மரக்காணம் கலவர வழக்கில் பாமகவைச் சேர்ந்த 20 பேரை விடுதலை செய்து அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு நடந்த கலவரத்தில் பாமகவைச் சேர்ந்த 34 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கை விழுப்புரத்தில் செயல்படும் SC/ST நீதிமன்றம் விசாரித்து வந்தது. இந்த வழக்கு தற்போது முடிவடைந்த நிலையில் அரசு தரப்பில் போதிய ஆதாரம் இல்லை என கூறிய நீதிமன்றம் இவர்களில் 20 பேரை விடுதலை செய்து உத்தரவிட்டது. மருதமலை முருகன் கோயில் குடமுழுக்கில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கு விழா ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் மந்திரங்கள் ஓதி யாகசாலை பூஜைகள் நடத்தப்படும் என கோயில் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 16ஆம் தேதி தள்ளி வைத்துள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.